வாங்க தோட்டத்துக்கு 2 மாதம் கழித்து போகிறோம். கடைசி பீன்ஸ் அறுவடை இன்றைக்கி தான். அதனால தான் நான் வந்திருக்கேன். நம்ம போய் வண்டி நிறுத்தினோடனே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவனா ஸ்பெஷல் கெஸ்ட்டு, நாம தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஏன்னா அவன் அந்த வீட்டு புள்ள தான். பாருங்கள், யாரோ வர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. குமிஞ்சு பார்த்த உடனே ஆனால் கண்டுபிடிச்சிருச்சு. இந்த மூஞ்செல்லாம் நம்ம பார்த்துருக்கமே, இவங்க நம்ம ஆளுக தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கத்தி கத்தி அப்படியே ஒரே வெல்கம் பண்ணுச்சு. அவனை பார்த்தனையுமே அவ்வளோ மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாய்களுக்கும் எங்களுக்குமான பந்தம் சொல்லி தீரவே தீராது. நாய் இல்லாத காலம் அப்படின்னு எங்கள் வீட்டில் கைவிட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு நாய்கள் எங்களோட பிணைப்பாக இருந்திருக்கு, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றா இருந்திருக்கு. இப்போ இங்கெல்லாம் கோயம்புத்தூரில் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக அவங்களோட கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாடினதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், சொரக்காய் முதல் போட்டிருக்காங்க. அத்தனை காய்கறி வந்திருக்கு. பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து நிறைய காயை நான் ஆட்டையை போட்டு வந்தேன், அது வேறு விஷயம். ஆனால் பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு டைம் போடுறாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதெல்லாத்தையும் கடைக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வீட்டில் வச்சு அந்த கொடி அது வரதே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பீன்ஸ் ரொம்ப லேட்டாக தான், நம்ம போனதே 11 மணி. ஒரு அரை மூட்டை தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மூட்டையாவது எடுக்கணும். 2 மூட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிலோ அரவுண்டு. அதனால் கடகடான்னு எடுக்கணுங்க. பாருங்கள், செடியெல்லாம் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் கடைசி அறுவடைக்கு. இது அடுத்த பையில் இந்த மாதிரி சேமித்து வச்சு எப்படி அதெல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நேரம் சரியாக கிடைக்கல. ஏன்னா அவசரமாக எல்லாம் பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் எடுத்ததை மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் இவன் இடையில வச்சு விளையாடிட்டு ஒரே காமெடியாக இருந்துச்சு. இவன் என் கூட பண்ணதை நான் இன்னொரு தனியாக வீடியோவோ போடுறேன் பாருங்கள். அப்புறம் இவனுக்கு என்ன பேர் வச்சுருப்போம் அப்படிங்கிறத போன டைம் கேட்டேன் இல்லையா. எங்கள் அப்பா எல்லா நாயையும் டைகர், எங்கள் அம்மா எல்லாத்தையுமே டாமின்னு கூப்பிடுவாங்க. நாங்களும் பல பேர் வச்சுருக்கோம், ஆனால் ப்ரௌனின்னு தான் நாங்கள் நிறையா கூப்பிட்டு தான் எனக்கு ஞாபகம். அதனால் இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்கும் போது இனியன் நல்லா இருக்குல்ல, யாழ் இனியன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னையும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அது பேர் யாழ் நிலா. அது கேர்ள் பேபி. அவளுக்கு யாழ் நிலான்னு இருக்கனால இவன் ஆண் பேபியாக இருக்கான்ல, அதனால் பேசாமல் யாழ் நிலன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ் நிலன்னு சொல்லிட்டு இருந்தேன். நிலன்னு தாம்மா கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் ஓன்னு மண்டையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. நானே அவனை நிலன்னு 2-3 டைம் தான் கூப்பிட்டேன். அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்காது. ஆனாலும் இவனோட சுட்டி தாங்க முடியலைங்க. இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, சிப்ஸ் சாப்பிட்றது, ஒரே அட்ராசிட்டி தான்.